சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நாம் துஆ கேட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றானோ அதையே மாற்றி விடுவான், அதை கூட அல்லாஹ் மாற்றி விடுவான். அப்படி நினைத்து சில பேர் செய்வதும் அப்படி அல்ல. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டான் என்று சொன்னால் அது மாற்றம் அடைவதே கிடையாது. இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவிட்ட ஹதீஸ், யா முஹம்மத் யா முஹம்மத் இன்னி இதா கலைது கதாஅன் ஃபஇன்னஹு லா யுரத். அல்லாஹ் தஆலா சொல்வதாக எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதே, நான் ஒன்றை நாடி விட்டேன் என்றால் இதுதான் நடக்கும் என்று அல்லாஹ் உன்னை நாடிட்டான்னு சொன்னா ஃபஇன்னஹு லா யுரத், அதை ஒரு காலம் மாற்றி அமைக்கவே முடியாது. இது நடக்கும் என்றால் நடந்தே தீரும். இது நடக்காது என்று அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அதை மாற்றி அமைக்கவே முடியாது. ஏனெனில் அல்லாஹ்வோ அவனுடைய பண்புகளோ மாற்றம் அடைப்பது கிடையாது. சுப்ஹானல்லதி யுகையிர் வலா யதகையர். அல்லாஹும் தான், அவனுடைய பண்புகளும் தான், மாற்றம் அடைவது கிடையாது. முன்னர் ஒரு போல் பின்னர் ஒரு போல் என்ற பேச்சு அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய பண்புகளுக்கோ ஏற்படாது. முந்தி அல்லாஹ் அப்படித்தான் நாடினா, அல்லாஹ் இப்படி மாத்திட்டான். இது எங்களுக்கு சாத்தியம். நாங்க ஒன்ன நாடுவோம், பிறகு அதை செய்யாம வேற ஒண்ணு செய்வோம். இது படைப்பினத்தாராகிய நம்முடைய நாட்டம். அது மாற்றம் அடையும். இன்றைக்கு நான் இவ்வாறு செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனா பின்னால் அந்த எண்ணத்தை மாற்றிடுவோம். இது நம்முடைய பண்பு. ஆனால் அல்லாஹ் ஏற்கனவே அல்லாஹ் எதை நாடினானோ அது மாற்றப்படவே மாட்டாது. எனவே நாம் நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய குறைபாடுகளை, நம் தொழில் நஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய தாராளமாக துஆ கேட்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மாற்றுமாறுகளால் துஆ கேட்க முடியுமா? யா அல்லாஹ், நீ இப்படி நாடினாலும் மாற்றி விட்டு விடு. எனக்கு அப்படி செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே. யா அல்லாஹ், எனக்கு பரக்கத் செய், என்ற தொழிலை அபிவிருத்தி செய், என்ற ஹலாலான மாடங்கள்ல பரக்கத்தை செய், என்னுடைய கஷ்டத்தை நீ தீர்த்து விடு, என் குடும்பத்தில் காணப்படும் கஷ்டத்தை போக்கி விடு, இந்த பிரச்சனையை நீ சுமூகமாக்கி விடு. இவ்வாறாக நாம் தாராளமாக துஆ செய்யலாம். மேலும் இமாம் முஸ்லிம் பதிவிட்ட ஒரு ஹதீஸை சுருக்கமாக நான் குறிப்பிடுகிறேன். எதற்கெனில், அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டான் என்று சொன்னால் அது யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றப்பட மாட்டார். அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். ஒருவருடைய துஆவினாலோ ஒருவருடைய சதக்காவினாலோ கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மாற்ற முடியாது. ஏனெனில் நம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளவு மகிமை மிக்கது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அது விசேஷமான படைப்பு. அவங்களோட துஆ எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆனால் அவர்களே சொல்லுகிறார்கள், சஅல்து ரப்பி அர்பஅன் ஃபஅஅதானி ஸலாஸன். நான் அல்லாஹ்விடத்தில் 4 விடயங்களை வேண்டினேன், 4 விஷயங்களை கேட்டேன் நான் அல்லாஹ்விட்ட. அல்லாஹ் 3 விஷயத்தை தான் தந்தான். வ மனஅனி வாஹிதா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் தர இல்லை. தூதர் விரும்பினாங்க இந்த 4 விஷயமும் நடக்கணும்னு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிய துஆ செய்த 3 விடயங்களை தான் கொடுத்தான். ஒரு விடயத்தை அல்லாஹ் கொடுக்க இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டும் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்க இல்லை. அது எதை நமக்கு உணர்த்துகிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே? இஸ்லாமிய அறிஞர்கள் இதை எவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், ஏனெனில் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களில் ஒன்றுக்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்திருக்கின்றது. அப்ப அதை அல்லாஹ் மாற்ற மாட்டான், அது யாருடைய துஆவானாலும் சரி. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டங்கள், அது அல்லாஹ்வுடைய தீர்ப்புகள் மாற்றம் அடைவதில்லை. ஆனா நாங்க எதிர்காலத்தை பத்தி அறிவு நமக்கு இல்லை இல்லையா? நாங்க அல்லாஹ்விடம் வேண்டுவோம்.